அழகாய்ஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பாடுனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோடு பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சிருக்கு. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு சீசன் 2 சீசன் 3 போட்டிருப்போம். கூடவே இந்த சீசனுடைய 2 எபிசோடு போட்டிருப்போம். அதெல்லாம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. கதை உண்மையிலே இதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமாக போக போது முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா. இப்போ இந்த எபிசோடில் மக்கள் எல்லாரும் அந்த கேட்டை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் பார்த்தா அது டேஞ்சரஸ் கூட தெரியாமல் வழக்கம் போல தான் ஃபோட்டோ எடுக்குது என்ன, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அது பயத்தையே தரல. இருந்தாலும் ஒரு பக்கம் இதை பற்றி பரபரப்பாக இப்போ நியூஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோயோவில் திடீர்னு வானத்தில் இவ்வளோ பெரிய கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் மக்களுடைய பார்வையில் அதிகப்படியாக எல்லாரும் இப்போ பார்த்துட்டு இருக்கு. இப்போ இந்த சயின்ஸ் டாக்டரும் இந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எந்த அளவுக்கு மேஜிக் பவர்ஸ் எல்லாமே கேதர் ஆகி வெளிப்படுத்திட்டு இருக்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஜெயின் கேட்டு வந்ததை காட்டிலும் இந்த சோயல் ரொம்பவும் பெருசா இருக்கு. இதுதான் ஆரம்பம். உண்மையை சொல்ல பண்ண நான் சொன்ன அந்த பேரழிவு இப்பதான் ஆரம்பிக்குது. அதோடைய முதல் தொடர்ச்சியே இப்போ சோயோல்ல இந்த கேட் ஓப்பன் ஆகுது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே தொடர்ச்சியா கேட்டுக்கு ஓப்பன் ஆக போகுது. சரி, இப்போ அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? உங்ககிட்ட எதனா ஸ்ட்ராட்டஜி இருந்தா சொல்லுங்க சார், அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தி ஹெல்ப் பண்ணலாம். எஸ், சரியா சொன்னேன். நான் அதுக்கான திட்டங்களை வகுத்து வச்சிருக்கேன். பட் அதுக்கான திட்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்குமான்றது எனக்கு தெரியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் கொடுத்தாலுமே அவங்க முயற்சி பண்ணி தப்பிக்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பிளான் படி தான் நடக்கும்ன்றது கிடையாது. நம்மளை காப்பாற்ற கட்டாயமா இன்னொருத்தர் அந்த இடத்துல இருக்காங்க. கண்டிப்பா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோவோ கைஸில் பயன்படுத்தி அந்த கேட்டுக்குள்ள போறான். அந்த கேட்டுக்கிட்ட போன அடுத்த நிமிஷமே ஹீரோவோ யோசிக்கிறான், இந்த கேட் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஆனா என்ன இது ஒரு வால் மாதிரி இந்த இடத்துல கிரியேட் ஆகிட்டு இருக்கு. உண்மையா சொல்லப்போனா எங்களுடைய உலகத்துல இருக்க ஆர்டினரியான வால் போலதான் இந்த இடத்துல இது இருக்கு. ஒரு மதில் சுவர் மாதிரி இருந்தாலும் என்னால இதை சிம்பிளா படிக்க முடியும். ஆனா இந்த கேட்டை உடைச்சா இந்த கேட் அப்புறம் அந்த மானார்ச் இவங்க எல்லாத்தையுமே எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால இப்ப நான் பண்ண போற அடுத்த கட்ட வேலையால இந்த இடத்துல இருக்க இது உள்ள இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாமே இந்த கேட்டை விட்டு டிஃப்ரெண்டா வெளியே வந்து இவங்களை அட்டகாசம் பண்ணி நாசம் பண்ணிடும். என்னால் அந்த அழிவு ஏற்படக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல தான் என்னுடைய ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல இருக்காங்க. அதனாலதான் எந்த ஒரு கிரியேச்சரும் நான் வெளியே போக விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு போன் வர அவனை அந்த காலை எடுத்து அட்டன் பண்றான். அது பார்த்தா மிஸ்டர் வூ தான். மிஸ்டர் வூ தானே இது பேசுறது? ஆமா மிஸ்டர் ஹண்டர், இப்ப நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், இப்போதைக்கு உங்ககிட்ட பேச முடியாது, நான் அப்புறமா பேசுறேன், திரும்ப கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வைக்கலான்னு பார்க்க, என்ன நீங்க இப்படி பண்றீங்க? சேர்மன் ஆயிட்டதுல இருந்து ரொம்ப பிஸியால ஆயிட்டீங்களோ, ரொம்பவும் ஆட்டிடியூட் தான் இப்ப காட்டுறீங்க. நீ இப்படி பேசுறத பார்த்தா நீ தான் அந்த பிரசிடென்ட் ஊன்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிலாம் நடந்துக்க மாட்டாரே. சரி ரொம்பவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்ல வந்த விஷயம் என்னவோ அதை சொல்லுங்க மிஸ்டர் சாங். ஏன்னா இப்போ இருக்கிற நான் வேலை செய்யற பொசிஷன் வந்து ரொம்பவும் டைட்டானது. வேலையில கொஞ்ச நேரம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் கொஞ்சமாச்சும் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்ன்றத கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி பிரசிடென்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே புரியுது மிஸ்டர் ஓ. சரி மிஸ்டர் சாங், நீங்க ரெக்வஸ்டின் படி அண்டர் அசோசியேஷன் சார்பில் நாங்க வெவ்வேறு கண்ட்ரி கிட்ட இந்த மாதிரியான கேட்டு வந்திருக்கான்றத கேட்கணுமா? ஆனா அவங்க ஏற்கனவே கொடுத்த தகவல் படி இப்ப நம்ம நாட்டுல மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு கேட் இப்போ முறையா உருவாயிருக்கிறதுனால இன்னமும் அதர் கேட் எல்லாமே வேற கண்ட்ரில உருவாகல. அதுவும் அந்த சயின்டிஸ்ட் சொன்னதின் பேர்ல. என்ன சொல்றீங்க? வேற எந்த இடத்துலயுமே இன்னமும் உருவாகலையா? எக்ஸாக்டா கரெக்டா தான் எங்களுக்கு கொடுத்த தகவலை நான் கொடுத்துருக்கேன். இருக்கிறதுல இப்ப நம்ம இடத்துல மட்டும் தான் இவ்வளவு பெரிய கேட் உருவாகி இருக்கு. இது உருவாகின அடுத்த நிமிஷமே இந்த ரிசர்ச்சிங் குரூப் எல்லாம் சும்மா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? அவங்களும் ரிசர்ச் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா இந்த கேட் இந்த அளவுக்கு பெருசா இருக்கணும் போது அடுத்த கட்டமா வரப்போற அந்தந்த இடத்துல அவங்க தயாரா அதை பத்தி வாட்ச் பண்ணினே இருந்தாங்க. பட் ஆனா அது இன்னமும் மறைஞ்சுதான் இருக்கு. அதோடைய பிரசன்ஸ் எதுவுமே சேம் டைம்ல இப்ப வெளிப்படுத்தல. ஹீரோவை யோசிக்கிறான், என்ன இது உருவாகலன்றாரு, எனக்கு புரியல. மிஸ்டர் ஓவும் நீங்க இருந்தாலுமே கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இருங்க மிஸ்டர் சஞ்சின் ஓ. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இங்க பிளான் பண்ற விஷயமே வந்து மக்களை வந்து பேனிக் ஆக விடாம இந்த கேட் உருவாகி இருக்க இடத்தை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு எவாகுவேட் பண்ண போறோம். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த இடத்துல மிஸ்டர் சாங்? அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்குமே தெரியலங்க. பட் இருந்தாலுமே நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்றேன்றது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனை ரொம்ப பெருசா
பெருசா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, அதனாலதான். அதுக்கப்புறம் ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்டர் ராஜேஷ் ஜிம்மு காமிக்க அந்த இடத்துல பார்த்தா நம்ம பேரு கூட ஹீரோவும் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஹீரோ வந்து போட்டு அவனை டம்ச்சம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ற அட்டாக்ல ஒவ்வொன்றதுல தப்பிக்க பேரு இருந்தாலுமே செம்ம ஸ்பீடா இருக்கான், முனித்து விடுவோம். பட் ஹீரோ இருந்தாலுமே அவனுடைய கையை பிடிச்சி தப்பிக்க அவனே ஷாக் ஆகுறான். என்ன பேரு உன்னுடைய எல்லா பவரும் தான் பயன்படுத்துறியா, எனக்கு என்ன மாதிரி நீ ரொம்ப ஸ்லோவா ஆயிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு அவனு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி வந்துட்டு நான் இதை எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு எதிராக இல்லிச்சு. சரி ஒரு பிரச்சனை இல்லை, உன்னோட பவரை ஃபுல்லா கொஞ்சம் அதிகரிச்சு என் மேல பயன்படுத்திப்போம். ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய பவருக்கு ஈடுகொடுற வகையில இந்த இடத்துல உன்னை தவிர வேற யாரும் எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட இந்த உதவி கேட்கறேன். எனக்காக பண்ண மாட்டியா? கண்டிப்பா நான் பண்ணுவேன், நீங்க என்ன சொன்னாலுமே செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்னோட விஷயம் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய திறமையும் நீ கொஞ்சம் வளர்த்துக்கணும். ஏன்னா உன்னுடைய ஸ்பீடு எல்லாமே இன்னமும் நீ இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ மக்களுக்கு எதிராக மாறக்கூடாது, ஹியூமன்ஸை சாப்பிடக்கூடாது, புரியுதா? எனிவே வா ஆரம்பிப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய ஸ்டேட்ல ஜம்ப் பண்ணி ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தயாரா இருக்கேன். வெறும் இப்போ அவனுடைய மேக்ஸ் லெவல் பவரை பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு செம்ம ஸ்பீடா போவான். பட் ஹீரோ இருந்தாலுமே அவனோட பவரை பயன்படுத்தி அதில் தப்பிக்க வெறும் விட்டு கொடுக்காம அவனை போட்டு அடிக்க ஹீரோவும் நீ உன்னுடைய ஜெனரல்னு சொல்லப்படுற ரேங்கை எப்பயோ ரீச் பண்ணிட்டேன், பட் இருந்தாலுமே உன்னுடைய சக்திகள் முழுமையா வெளிப்படலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி சொல்ல. இதை கேட்ட கடுப்புல அவன் திரும்பியும் போயிட்டு அவர் அடிச்சுட்டே இருக்கு. நம்ம தலைவன் அதுல இருந்து தப்பிக்கிறான். கடைசி ஹீரோவும் அவன் வயிற்றுல ஒரு கொடுத்து கொடுக்க எனக்கு என்ன பண்றது தெரியல மைலேஜ் இருந்தாலுமே என்னை பத்தி அதிகமா நீங்க தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. உனக்கு ஒண்ணுமா புரியல. ஜெனரல் ரேங்க்ன்ற ஒரு ஆளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்மியோட லீடரா அவங்க கருதப்படுறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த ஆர்மியோட லீடர் முடியல, கிங்குக்கு கீழே வழி நடத்துவாங்க அந்த ஆர்மியை. அப்போ அப்படியாப்பட்ட ஆளு கிங்குக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? பவர்ஃபுல்லா தானே இருக்கணும். அவர் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கும், ஒரு கட்டத்துல நீ இப்படி சோர்ந்து போயிட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டான், நீ விட்டு போன இடத்த வந்து கண்டிப்பா ஈகிரிஸ் பிடிச்சிருவான். ஏன்னா ஈகிரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட லெவலை பூஸ்ட் அப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கான். இப்படியே போட்டினா அவன் உன்னை பின்னுக்கு தள்ளிட்டு அவன் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஜெனரலா அவன் மாறிடுவான். இந்த மாதிரியான சூழ்நிலை வரணும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவனும் கேட்க கடுப்புல வரவே ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு ஹீரோவை போயிட்டு அடிக்கலான்னு பாக்க செம்ம ஸ்பீடா இருப்பானுங்க. இவனை நான் நினைச்ச அளவுக்கு பண்ண முடியலனாலும் இவன் தான் என்னுடைய சோல்ஜர்ஸ்லயே பெஸ்ட் ஆனவன். பட் என்னுடைய ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் இவன் ஏன் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கான்றது எனக்கு புரியல. மத்தவங்க கிட்ட தன்னுடைய பவர்ஸ் அந்த அளவுக்கு காட்டினான், பட் என் கிட்ட இவ்வளவு பின்தங்கி இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை போட்டு அடிக்க, ஆனால் அவன் பெரு வந்து அவனுக்கு பதில் தாக்குதல் கொடுக்க அந்த இதுல தப்பிச்சு பின்னாடி பெரு பின்னாடி வர ஹீரோ அதிர்ச்சி கொடுக்குதுல அவன் சாக்க வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஓங்கி ஒரு குத்து கொடுப்பான். ஹீரோ குத்துன குத்துல வந்து பெரு அந்த போயிட்டு சவுத்துல மோதிக்கிறேன். மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பவர்லெஸ் ஆயிருந்துட்டேன்னா எனக்கு தெரியாது, பட் ஆனா என்னதான் வீக்கா இருந்தாலுமே நீங்க கொடுக்குற ஹெல்ப் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல்லா மாறிடுவேன், என்னை விட்டு போயிடாதீங்க, என்ன ஜெனரல் பதவில இருந்து தூக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு டேய் ஒழுங்கா முதல்ல போயிட்டு அந்த டிவில டிராமா எல்லாம் பாக்குறது ஃபர்ஸ்ட் நிறுத்துறா, ஹிஸ்டாரிக்கல் ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து என்னடா நாடகம் நடத்திட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் அந்த டைலாக்ஸ் எல்லாம் அதுல தான் பேசுவானுங்க. பெரு வந்து நான் என்ன சொல்றது அப்போ அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். இரவு யோசிக்கிறான், ஆஹா நாங்க பண்ண சேதாரத்துல இந்த இடம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, கண்டிப்பா இதை கிளீன் பண்ணி ஆகணும் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த இடமே பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் கால் பண்ணி மிஸ்டர் பிரசிடென்ட் ஜிம்மு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கப்பலை கடமா இடம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளீன் பண்ணி கொடுத்துடலான்னு இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாரையும் இந்த இடத்துக்கு அமுச்சு வச்சிடாதீங்க, நாங்க கொஞ்ச நேரத்துக்கு கிளீன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சோயலோட ஹோட்டல் ஒண்ணு காமிக்க லாராவும் தாமஸ் கிட்ட இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலையா சார்? இல்ல இந்த இடத்துல இந்த ஒரு கேட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசு வந்து இந்த இடத்த விட்டு போகாதான்னு சொல்லுது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்பவும் பெருசான கேட்னா இதுதான். ஆமா சார் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், நம்மளுடைய வரலாற்றுல இது வரைக்கும் இவ்வளவு பெரிய கேட் எல்லாம் யாருமே பார்த்ததில்ல இவ்வளவு வானத்துல, அது உண்மைதான். அது மட்டும் இல்லாம சஞ்சின்பு இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த அண்டர் இருக்க வரைக்கும் இவ்வளவு பெரிய கேட் இருக்குன்னா ஏதோ பெருசா நடக்க போகுது, அதனால இந்த இடத்த விட்டு நான் போக விரும்பல. இதுக்கப்புறம் நடக்க போற இந்த மாதிரியான இடத்துல சம்பவங்கள் எல்லாமே நான் பார்த்து ரசிக்கணும். எனிவே இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போற எனக்கு மனசே இல்ல சார். ஆனா இப்போதைக்கு அண்டர் அசோசியேஷன் பெரீரு வந்து ரொம்பவும் உங்க மேல கவலையா இருப்பாங்க, நீங்க வந்தா தானே அவங்க கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்னை பத்தி கவலைப்படுறதா? அங்க போனாதான் எனக்கு பிரச்சனையா வரும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் எனக்கு சேஃபா இருக்கும். ஏன்னா சஞ்சின் இந்த இடத்துல தானே இருக்கான், அதனால சேஃபான இடத்த விட்டு நான் வெளியே எங்கேயோ போற மாதிரி ஐடியாவே கிடையாது. இதனாலதான் இந்த இடத்துல எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அதை ஒரு நான் விட்னஸா இருந்து இந்த இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சஞ்சின் இருக்கான். கண்டிப்பா இந்த கேட்டை வச்சு நான் சொல்லுவேன் ஹியூமனிட்டியோட எண்டிங் இப்போ ஆரம்பிக்க போகுது, அப்படி இல்லைன்னா புதுசா ஒரு பிரச்சனை இப்போ இந்த உலகம் முழுவதும் வெளிப்பட போகுது அப்படின்னு அவனை சொல்ல அதோட
இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறோம். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் போடுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.